revealing the secret. தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். போன எபிசோட்ல நீங்க பார்த்தது அநேகமா பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் அப்படின்னு நம்புறேன். அது தொடர்ந்து இப்போ இன்னும் விடியகாலம் விடியல இன்னும் புரியுதுங்களா? இந்த பயிற்சியெல்லாம் முடிக்கும் போது கரெக்டா 6 மணி ஆயிரும் உங்களுக்கு. நான் இப்போ அடுத்தபடியா உங்களுக்கு பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், பிரபஞ்சம் நம்ம கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த குறிச்சு நான் இப்போ உங்களுக்கு பேச போறேன். பிரபஞ்சத்தோட பேசுறதும் தெய்வத்திட்ட பேசுறதும் ஒண்ணுதாங்க. அதாவது தொழுகை நடத்தும் போது அல்லாஹ்வை நினைச்சு தொழுகை பண்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. நம்ம கோயில்ல நின்றுகிட்டு மனசை அங்க செலுத்துறோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இறைவனால உருவாக்கப்பட்டதுதான். இந்த பிரபஞ்சமும் சரி, அண்ட சராசரமும் சரி, இந்த பூமியில இருக்கிற எல்லா பொருட்கள்லயும் எது இயக்கமா இருக்குதோ, நம்ம உடம்புக்குள்ள என்னவெல்லாம் இயக்கமா இருக்கோ இந்த இயக்கம் தான் பிரபஞ்சத்திலயும் இருக்கு. அதனாலதான் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அதை உணராம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். நம்ம அதை உணர்ந்து பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சொர்க்கம் அப்படிங்கிறது இதுதான் சொர்க்கம். இந்த பூமி தான் சொர்க்கம். தனியா சொர்க்கம் நரகம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என்னவாக ஆகணும்னு நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு கீதையில இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அர்த்தம் இதுதான். நம்ம பிரபஞ்சத்திட்ட பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ என்ன நினைக்கிறியோ அதை பிரதிபலிக்கும். ஏன்ட்டு கூப்பிட்டே இல்லை, காலையில இருந்து மேலெல்லாம் வலிக்கு என்ன ஆண்டவனே கடவுளே என்னத்தை அப்படின்னு நீங்க எரிச்சலும் கழிச்சலும் எண்ணத்துல ஒதுக்கி வந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணம் என்ன அலைகளா மாறி பிரபஞ்சத்துக்கு போய் அது என்ன செய்யும்? அதே இதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் உங்களுக்கு. அப்போ மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனையத்தான் உண்டு பண்ணி அந்த உடல் வலியைத்தான் கொடுத்துட்டு இருக்குமே தவிர நீங்க எந்த வழியா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீ கொடுத்த சுகத்துக்காக நன்றிங்கிற மாதிரி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களை மனசுல நினைச்சிட்டு உணர்வு பூர்வமா நீங்க அத பிரபஞ்சத்திட்ட சொன்னீங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு உடல் சுகம் 1க்கு 2 மடங்கு 3 மடங்கா உங்களுக்கு அங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்கும், உடல் நோயை தீர்க்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. யாரும் கிளாஸ் எடுக்காம போயிட்டாங்க. அப்படியே கிளாஸ் எடுத்தாலும் எல்லாம் 10,000 15,000 ஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அது 2 நாள் 3 நாள் கிளாஸ் தான் எடுப்பாங்க. எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. கண்டினியூஸாகவும் நம்மளால இருக்க முடியாது. ஒரு காலையில இருந்து இரவு வரைக்கும் உட்காரவும் முடியாது. ஒரு half an hour டைமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் இல்லைங்களா? அதனால சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு சின்ன பில்லோல முழங்கால் போட்டு உட்காரணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு முட்டி மடக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இருங்க, நோ ப்ராப்ளம். முடிஞ்சவங்க முழங்கால் போட்டு 2 காலும் பின்னாடி இப்படி ஒரு கால் மேல ஒரு கால் உட்கார்ற மாதிரி அப்படி உட்கார்ந்துட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்து கண்ணு மூடிதான் பண்ணணும். கண்ணை திறந்துக்கிட்டு எங்கேயும் எப்பவுமே எந்த தியானம் பண்ணாலும் சரி கண்கள் மூடி இருக்கணும். கண்ணாடி போட்டிருந்தா கலத்தி வச்சிருங்க, சரிங்களா? அப்போ அண்ணாந்து பார்த்து வானத்தை நோக்கி அப்படி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு பிரபஞ்சத்தை அப்படியே மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. அதாவது நீங்க மொட்டை மாடியில இரவுல போய் பார்த்திருப்பீங்கல்ல, நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் எப்படி இருக்கும். கொஞ்சம் இந்த இதை பாருங்க. இதுதான் நம்மளுடைய பூமி, சனி பகவான், திங்கள், செவ்வாய் எல்லாமே இங்கதான் இருக்கு. இந்த மாதிரி விண் உலகத்துல நீங்க இங்க இருந்தே பாக்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. முதல்ல முழங்கால் போட்டுட்டு அப்படியே பிரபஞ்சத்தை கூப்பிடுங்க. பிரபஞ்சமே, ஓ மை டியர் யூனிவர்ஸ், ஐம் சாரி. இப்படி மன்னிப்பு கேளுங்க. எப்படி மன்னிப்பு கேட்கணும் தெரியுமா? பிரபஞ்சத்திட்ட நானோ எனது உறவினர்களோ பிரபஞ்சத்தின் வேறு உயிர்களிடத்தில் எண்ணத்தாலோ வார்த்தையாலோ செயலாலோ ஏதாவது அவர்கள் மனம் வருந்தும்படி நாங்கள் நடந்திருந்தால் அதற்காக நான் முழு மனதோடு மன்னிப்பு கேட்கிறேன். பிரபஞ்சமே மன்னிங்க. ஓ யூனிவர்ஸ், ஐ எம் சாரி அப்படின்னு உணர்வா சொல்லணும். வெறும் வார்த்தையா சொல்லக்கூடாதுங்க, உணர்வா சொல்லணும். அப்படி சொல்லிட்டு அடுத்தால ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ,
மன்னிங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அது நமக்கு கருணை காட்டுற மாதிரி ஒரு ஃபீலை மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு தேங்க்யூ 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 அப்படின்னு 3 தடவை நன்றி சொல்லுங்க. நன்றி 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 அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. எதுக்காக நன்றி அப்படின்னாக்கா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை வந்து நம்ம அதுகிட்ட சொல்லி நான் இனிமே அதை வந்து தவிர்த்துக்கிறதுக்காக, யாருக்காவது மனசளவுல கூட நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருந்தோம்னா அதுக்காக நான் அவங்கள்ட்ட கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன், நீதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அதை வந்து பிரபஞ்சம் ஏத்துக்கிட்டு நமக்கு கருணை காட்டுற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டு நம்ம அதுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு நன்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்தால வந்து அடுத்த வார்த்தை ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அப்படியே மூச்சை அப்படி உள்ள வாங்கி நம்ம நெஞ்சு நிறைச்சிக்கிட்டு அப்படியே யூனிவர்ஸை வந்து நம்ம சொந்த பந்தத்திட்ட பேசின மாதிரி நீங்க அப்படி வந்து உணர்ந்து பேசி பாருங்க. இப்படி நீங்க வந்து காலையில ஒரு 3 தடவை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். கருணை மழை பொழிகிற மாதிரி, அதாவது காஸ்மிக் ரேஸ் நிறைய நமக்கு அபிஷேகமா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி கொண்டு வந்துட்டு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி பாருங்க. இப்படி நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை பிரபஞ்சத்திட்ட வந்து காலையில, நீங்க இதை ராத்திரியும் செய்யலாம். டைம் கிடைச்சா நான் சொல்ற விஷயங்களை எல்லாம் நைட்டும் செய்யலாம். ஆனா அதிகாலையில பண்ண மறந்துடாதீங்க. அதிகாலையில பண்ணினீங்க அப்படின்னா என்ன நடக்கும் பாருங்க. பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் அந்த கான்டாக்ட் கிடைச்சுதா இல்லையா, ஏதோ நம்ம கற்பனையா பேசணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. உங்க உணர்வு கலந்துட்டு அப்படின்னா கொட்டாவி வரும், அப்படின்னு கொட்டாவி வரும். நல்லா கேட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து கொட்டாவி வரும். கொட்டாவி வந்துட்டு அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி டவுன்லோட் ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா சில பேருக்கு அப்படி கூஸ் பம்ப் ஆகும். புல் அரிச்சிட்டு உடம்பு வந்து அப்படியே ஜில்லுன்னு ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து மேல இருந்து ஐஸ் வாட்டர் பக்கெட் வாட்டர் தூக்கி தலைவலியை ஊத்துனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் வந்து உடம்பு முறை பரவும். அப்படி வந்தாலும் பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இதை வந்து உடனே கிடைக்கல அப்படின்ட்டு இது என்னத்த அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா நினைக்காதீங்க. சில பேர் உள்ளபூர்வமாக உண்மையான உணர்வோட பேசுறவங்களுக்கு சீக்கிரமா இது கைகூடும். அது வந்து பிராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்ச நாள் இதை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது தன்னால வந்து பிராக்டிஸ் ஆயிரும். இல்லைங்களா? இதை வந்து பண்ண மறக்காதீங்க, கண்டிப்பா பண்ணுங்க. அடுத்தால பாருங்க, தண்ணிக்கு நன்றி சொல்றது. குடிக்கிற தண்ணிக்கு எத்தனை பேருக்கு தண்ணியை பத்தின அருமை வந்து தெரியுது பாருங்க. தெரியவே இல்லை. நிறைய பேரை நம்ம பாக்குறோங்க, நீரை வந்து வீணா செலவு பண்றாங்க. தண்ணியை வந்து செலவு பண்றதை பார்க்கும்போது மனசெல்லாம் வலிக்கும். ஒவ்வொரு நாடுகள்ல வந்து குடிக்க தண்ணி இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனா நம்ம இந்தியாவில் பர்டிகுலரா தமிழ்நாட்டுல தண்ணி கஷ்டங்கிறது கிடையவே கிடையாதுங்க. என் வீட்டுக்கு தண்ணி வரல, உன் வீட்டுக்கு தண்ணி வரலன்னு இவங்க சொல்றாங்களே தவிர உண்மையிலே பிளஸ்டு கண்ட்ரி அப்படின்னா தமிழ்நாடும் கேரளாவும் தான். தண்ணி பஞ்சமே கிடையாது. ஏன்னா எல்லா வகை நிலங்களும் இருக்கு, வளங்களும் இருக்கு, மழையும் இருக்கு. நம்ம சேமிச்சு வைக்கல. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சாங்க, அதனால தண்ணி கஷ்டம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து குளத்தை தூர்வாடுறது இல்ல, புதுசா குளங்கள் வெட்டுறது இல்ல, ஏன்னா வாய்க்கால்ல வந்து மறிச்சு வீடு கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறி போச்சு. நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாத்தினதுனால தண்ணிக்கு வந்து கஷ்டப்படுறோம். இந்த நீர் எதுக்காக நன்றி சொல்லணும்னு சொல்றோம் பாருங்க. தண்ணிக்கு வந்து ஒரு மெமரி பவர் இருக்குங்க. சொன்னா நம்புவீங்களா? வாட்டருக்கு வந்து ஒரு மெமரி பவர் இருக்கு. அது வந்து பிராணனை உள்ளுக்குள்ள வாங்கி வச்சிருக்குங்க. வாட்டர்னா H2O சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் 2 மடங்கும் ஆக்சிஜன் 1 மடங்கும் சொல்றாங்க இல்லையா? இந்த 2 வாயுக்களும் சேர்ந்ததுதான் தண்ணி அப்படின்றாங்க. அது நீர் வடிவமா இருக்கும்போது இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிராணமா உயிர் சக்தியா உள்வாங்கி இருக்குமா தண்ணி எப்பவுமே. அதுக்கு வந்து ஒரு மெமரி கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றான். ஜப்பான்ல ஒரு விஞ்ஞானி வந்து அதை உறுதி பண்றதுக்காக என்ன பண்ணா பாருங்க. 2 வெள்ளை ரூம்ல 2 பேரை தனித்தனியா அனுப்பி, நம்ம கண்ணாடி டம்ளர் இருக்குல்ல அதுல ஃபுல்லா வாட்டரை நிரப்பி 2 ரூம்லயும் வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு ரூம்ல போனவங்களை வந்து கண்ட மணிக்கு நீங்க உங்க கூட யாருக்கு சண்டை இருக்கோ அவங்கள வந்து வெறுப்பா பேசுங்க. அவங்க நாளைக்கு விடமாட்டேன் பாரு, என்ன பண்ணணும் பாரு அப்படிங்கிற மாதிரி கோபமா உங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் உணர்வா வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்திட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ரூம்ல சொல்லிட்டாங்க, அன்பை பொழியிற மாதிரி, அதாவது ஒண்ணு பிள்ளை மேல, இல்லைன்னா மனைவி மேல, மக்கள் மேல, யார் மேலேயாவது உண்மையான அன்பு செலுத்துறமோ அவங்க மேல வந்து அன்பை வந்து காட்டுற மாதிரி அப்படியே அவங்கள வந்து ஆற தழுவி
அன்பு செலுத்துற மாதிரி ஒரு அன்பை வந்து அங்க வந்து வெளிப்படுத்தணும் அந்த ரூம்ல, அந்த தண்ணிக்கு முன்னாடி வெளிப்படுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டையும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஆங்கர் ஹாப்பினஸ் அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டி 2 கிளாஸையும் எடுத்து கொண்டு போய் ஃப்ரீசர்ல வைக்கிறாங்க. ஃப்ரீசர்ல வச்சுட்டு காலையில எடுத்து பார்த்தா இந்த அலங்கோலமா இருக்கும் ஒரு தண்ணி, கோவப்பட்டது வச்சது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற தண்ணியினுடைய ஆர்கிடெக்சரை பார்த்தா அலங்கோலமா இருக்கும். எங்கெங்கெல்லாமோ எப்படி எப்படி இல்லாமோ இருக்கும். ஆனா பாசமா அன்பா பொழிஞ்ச இந்த டம்ளர் இருக்கிற ஃப்ரீசிங்கா பாயிண்ட பார்த்தா ஒரு பூ மலர்ந்து விரிஞ்ச ஒரு கோலம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதுல இது வந்து நிரூபிக்கப்பட்டது, பொய் சொல்லல. நீங்க வேணா நெட்ல தேடி பாருங்க, புரியுதுங்களா? அதனாலதான் நீருக்கு வந்து மெமரி பவர் இருக்கு. நம்ம வந்து நீருக்கு நன்றி சொன்னோம் அப்படின்னா அது வந்து மெமரியில வச்சுக்கிடும். அது எங்க இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல இருந்தாலும் சரி, தண்ணி மண்ணுக்குள்ள போனாலும் சரி, வானத்துல போனாலும் சரி, எல்லாமே 2.5 கலந்துருக்குங்க. இந்த பிரபஞ்சத்துல இறைவன் இல்லாத தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்றாங்களே தவிர அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது அணுக்களால் ஆக்கப்பட்டதுதான் எல்லாமே, அப்படிதானே? உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா பொருட்கள்லயும் அணுவின் இயக்கம் இருக்கு. அணுதான் லீஸ்ட் பொருள். சோ இந்த பிரபஞ்ச இயக்கமும் அணுவாலதான் இருக்கு. என்ன இறை தத்துவமும் அதுலதான் இருக்கு. நம்ம உடல் தத்துவமும் அணு இயக்கமா தான் இருக்கு. ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான அணுக்கள், செல்கள் தான் உயிர் பெற்று நம்ம உடம்ப வளர்த்துக்கிட்டே இருக்கு, இல்லைங்களா? அதனால தண்ணிக்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லணும். நன்றி சொல்லி பண்ணி பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை உணர்வீங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டா தெரியலாம். தண்ணிக்கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு. எனவே நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. இப்படி ஃபர்ஸ்ட் பேட்சை நீங்க சொல்லுங்க. இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, இந்த நீரை அருந்துவதால் என் உடம்புக்குள்ளே சென்று நாம் சாப்பிட்ட சாப்பாட்டை நல்ல முறையில ஜீரணமாக்கி அதை சத்தாக மாற்றி அந்த சத்துக்களை உடம்பெங்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பெரும் பங்காற்றுற இது வந்து நீர் தான். இந்த நீர் தான் அதுக்கு ஆதாரமா இருக்கு. ஜீரண சக்திக்கும் அதை சத்தாக மாற்றுவதற்கும் மாறிய சத்துக்களை உடம்பு பூரா கொண்டு போறதுக்கும் நீர் தான் ஆதாரமா இருக்கு. நீர்னா தண்ணி மட்டும் கிடையாதுங்க, ரத்தமும் நீர் தான். அதாவது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு என்னது? நீர். நம்ம உடம்புல நீரா எது இருக்கு? பிளட். அதான் நீர். 70% நீர் தான் வந்து உடம்புல இருக்கு, சரிங்களா? அதனால அந்த சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறதுனால இந்த நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றின்னு 3 தடவை சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட பாருங்க. உடம்புக்குள்ள எல்லா செல்களுக்குள்ளேயும் சத்துக்களை கொண்டு போய் சேர்த்து சவ்வூடு பரவல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில உடம்பெங்கும் வியாபிச்சு என்ன ஒவ்வொரு உறுப்புகளையும் சீரான முறையில் பாதுகாத்து சரி விகிதத்தில் அவைகள் இயங்கும்படியாக ஆதார பொருளாய் விளங்கி கொண்டிருப்ப இந்த நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. நீரின்றி நான் இல்லை, நீரின்றி எதுவுமே இல்லை. இப்படின்னு ஒரு இத போடுங்க. ஐஸ் வைப்போம்ல நம்ம ஆட்களை, அது மாதிரி தண்ணியை வந்து ஐஸ் வச்சு பாருங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கு நன்றி சொல்லிட்டு நல்லா கையை தேய்ச்சிட்டு, இதெல்லாம் கண்ணை மூடி செய்யணும், கேட்டீங்களா? நல்லா கையை தேய்ச்சிட்டு கண்ணை அப்படியே ஒத்திட்டு கண்ணை திறந்து அந்த 1 கிளாஸ் தண்ணிய எப்படி எடுத்து குடிக்கணும் தெரியுமா? அண்ணாந்து கட கட கடன்னு குடிக்கவே கூடாதுங்க. பாருங்க, இப்படிதான் இருக்கணும். வாயில அப்படி வச்சு முதல்ல 1 மடக்கு வாயை கவளத்தை ஃபுல்லா வாங்கணும். உள்ளுக்குள்ள வாங்கி அப்படி வாய் முழுக்க தண்ணி பரவுற மாதிரி தொண்டை வரைக்கும் வந்து ஃபுல்லாகி அப்படியே இறக்கணும். தண்ணியை மடன்னு குடிக்கவே கூடாது. எப்பவுமே சிப் பண்ணி தான் குடிக்கணும். 1 கிளாஸ் தண்ணியை நீங்க வந்து ஒரு 3 சிப்பிங்கா குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணியை நீங்க சாப்பிடுறீங்க. உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்க கழிவு, வெளியே இருக்க கழிவு எல்லாத்த மட்டும்தான் அந்த நீர் நீக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உடம்புக்கு தேவையான எல்லாவித வேலைகளையும் செய்யறதுக்கு நீர் பெரிய ஆதாரமா இருக்கு. அன்னைக்கு வந்து ஏற்கனவே நீங்க மூச்சு பயிற்சி பண்ணிட்டீங்க, ஏன்னா பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆயிட்டீங்க.
காஸ்மிக் ரைஸ் ஃபுல்லா உங்க உடம்புற நிறைஞ்சிருக்கு. இந்த நீரோட பிளெஸிங்கும் உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து அபரிமிதமான ஒரு சக்தி வந்து உடம்புக்குள்ள கிடைச்சிருங்க. கேட்டீங்களா? இதை செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இருக்கு. சின்ன சின்ன எக்ஸசைஸ் ரொம்பலாம் பெருசா கிடையாது, பார்த்துக்கோங்க. கையை எப்படி, அதாவது வயதானவங்களுக்கு நான் சொல்றேன், பசங்க வயசு பிள்ளைங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க எப்படி எக்ஸசைஸ் பண்றாங்களோ அது ஆஸ் யூஸ்வல் நீங்க பண்ணிக்கலாம். நான் சொன்னது 50 வயதுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் வந்து என்ன எக்ஸசைஸ்ன்னு தெரியாம அப்படியே இருப்பாங்க வீட்டுல. அவங்க வந்து என்ன செய்யலாம், சின்ன சின்ன எக்ஸசைஸ கையை உழைத்துறது, காலை உழைத்துறது, நெஞ்சு எப்படி பண்றது, சைடாக குனிஞ்சு பண்றது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் வந்து உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. அது வந்து கொஞ்சம் பிரிஸ்கா ஆயிரும். அப்புறம் எந்திரிச்சு 2 காலையும் நல்லா உதருங்க. அப்படி 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 2 கையையும் அப்படியே உதருங்க. உதறிக்கிட்டு அப்படியே நெட்டி முச்ச மாதிரி அப்படி 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 உறிஞ்சி அப்படி அப்படி பண்ணியாச்சு அப்படின்னா புத்துணர்வு என்ன உணர்வு தெரியுமா? அப்படி ஒரு உணர்வு இருக்கும். அன்னைக்கு முழுக்க இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த புத்துணர்வு. சும்மா 6 மணிக்கு வெயில் வந்துட்டு நம்ம அவ்வளவுதான் ஜாலி முடிஞ்சது அப்படின்னு நினைக்காதீங்க. சாயந்தரம் நீங்க படுக்கைக்கு போறது வரைக்கும் அந்த புத்துணர்வு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். யாருக்கு? இதை நீங்க கண்டினியூஸா பண்ணி அந்த பலனை அனுபவிச்சவங்களுக்கு நான் சொல்றது. நீங்க ஒரு நாள் பண்ணிட்டு எனக்கு ஒரு நாள் முழுக்க இருந்துச்சுன்னு சொல்லி என்ன சண்டைக்கு வராதீங்க, சரியா? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு ரகசியத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.